This is உங்கள் முஸ்தஃபா ஃப்ரம் ட்ரிபிள் எஜுகேஷன். இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி இருக்குது இல்லையா. ஸோ இவங்க வந்து B.Ed கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து மாதத்துக்கு ஒரு 2 டைம் சரிங்களா. ஸோ ஆன்லைனில் நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு அனுப்பிச்சி வைங்கன்னு யூனிவர்சிட்டி எல்லா காலேஜுக்கும் சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இந்த இடையில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்களேன், B.Ed ஆன்லைன் வகுப்பு அறிக்கை தர பல்கலைக்கழகம் உத்தரவு சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் B.Ed காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸஸ்லாம் இப்போ ஆன்லைனில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் வந்து முறைகேடெல்லாம் நிகழாமல் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாதத்துக்கு 2 முறை அறிக்கை தரணும் அப்படின்னு சொல்லி கல்வியியல் பல்கலைக்கழகம் வந்து இப்போ உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட 700க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா B.Ed காலேஜஸ்லாம் இருக்குங்க. ஸோ இந்த காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது வந்து இந்த கொரோனா வைரஸ்னால இப்போ காலேஜஸ் எதுவுமே ஓப்பன் ஆகலை. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ கிளாஸ் வந்து இப்போ ஆன்லைன் நடத்துகிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இதில் வந்து பங்கேற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும். இதை பற்றி காலேஜ் வந்து கண்டுக்கிறது இல்லைங்கிற பற்றியும் ஒரு புகார் வந்து எழுந்திருக்குங்க. ஸோ இதனால தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி முறைகேட்டெல்லாம் தடுக்கிறதுக்கு சரிங்களா. ஸோ இதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வந்து அனைத்து கல்லூரிகளுக்கும் பார்த்திங்கன்னா ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக பதிவாளர் பாலகிருஷ்ணன் வந்து ஒரு சுற்றறிக்கையை அமைச்சிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 3லேருந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ண சொல்லி தான் நம்ம உத்தரவு போட்டிருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, எல்லா காலேஜஸும் சொல்லியிருக்காரு என்னென்னா, அதாவது வகுப்புகளுடைய விவரம், பங்கேற்கும் மாணவர்களின் தினசரி வருகை பதிவேடு, இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் அதே மாதிரி ஆன்லைனில் வகுப்பு எடுக்கிற ஆசிரியர்கள், ஸோ இவங்களுடைய டீட்டெயில் எல்லாம் வந்து கல்லூரிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து வகுப்புகள் வந்து நடத்துகிறாங்க இல்லையா, அதனுடைய வீடியோக்கள் அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட், இந்த ஆதாரத்தையும் மாதத்துக்கு 2 தாட்டி அறிக்கையாக இமெயிலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஏன்னா இப்போ வந்து ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் வந்து ஆன்லைனில் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் வந்து இப்போ நிறைய காலேஜில் கிளாஸ் எடுத்தாலும் யாரும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணுறதே இல்லை. அதே மாதிரி அட்டன் பண்ணலைன்னா கூட காலேஜஸை கண்டுக்கிறது இல்லைங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கனால தான் இப்போது வந்து யூனிவர்சிட்டி என்ன இப்போ ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, எல்லா காலேஜும் மாதத்துக்கு 2 தாட்டி ஒரு அறிக்கையை வந்து யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ அதில் என்ன அப்படின்னா, என்னென்ன கிளாஸ் எடுக்கிறாங்க, அதில் எவ்வளோ பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அட்டெண்டன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து ஆன்லைனில் எடுக்கிற டீச்சர்ஸுடைய டீட்டெயில்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 2 தாட்டி இமெயிலில் வந்து ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுங்கள். இதை தவிர வந்து வகுப்புகள் நடத்துகிறாங்களே அதனுடைய வீடியோ கிளிப்புங்க, அதேமாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டுங்க, இந்த மாதிரி ஆதாரத்தையும் சேர்த்து மாதத்துக்கு 2 தாட்டி அறிக்கை இமெயிலில் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ B.Ed படிச்சுட்டு இருக்கிறவங்கலாம் இனிமேட்டு கொஞ்சம் சீரியஸாக ஆன்லைன் கிளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை கண்டக்ட் பண்ணுங்க அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா காலேஜஸ்லாம் இப்போ ஆன்லைனில் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக வந்து அட்டெண்டன்ஸ் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா உங்களை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா. அதனால் B.Ed வந்து ஆன்லைனில் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறவங்க எல்லாருமே மிஸ் பண்ணாமல் கிளாஸை அட்டென்ட் பண்ணுங்கள். காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்டாக்ட்லேயே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர்.